ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி பிரியாணிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 5 கத்திரிக்காய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காம்பு பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிங்க. மேலே இருக்கிற காம்பு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 1/4 மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணிக்கணும், 1 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 2 ஸ்பூன் முழு தனியா இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு தண்ணியில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தாளிக்க கடுகு, 1 ஸ்பூன் கருப்பு எள், மஞ்சள்தூள், உப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலை, அப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு வேர்க்கடலை ஃபஸ்ட்டு வறுத்தலாம். வேர்க்கடலை முதல்லையே வறுத்த வேர்க்கடலை தான், கொஞ்சம் லைட்டாக இதை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வச்சு பாருங்கள். இப்போ அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதிகமாக வறுபட்டுருச்சு. நீங்கள் இதை வைக்க முன்னாடியே நீங்கள் இதை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா தேங்காய், மிளகு, சீரகம், அப்புறமா வெல்லம், அப்புறமா கருப்பு எள், தனியா, சோம்பு, 2 லவங்கம், அப்புறமா 2 காஞ்ச மிளகாய். இது நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் வறுத்தோமோ அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறமா இந்த சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கத்திரிக்காயை காம்பை கொஞ்சம் வெட்டிட்டு 4 பீஸாக கத்தியில் கீறி வச்சுக்கணும். நம்ம அரைக்க போகிற இந்த பொடியை கொஞ்சமாக இதில் ஸ்டஃப் பண்ணி இதில் வச்சு எண்ணெயில் பொரிக்கணும். அதை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் 4 பீஸாக அறுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணணும். இதை ஸ்டஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காயை நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. மீதி மிக்ஸி ஜாரில் இருக்குது. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு இந்த சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். இப்போது கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிட்டு அதை போட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் இதில் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நம்ம இதை வதக்கிடலாம். ஒரு கத்திரிக்காயெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். மிக்ஸி ஜாரில் அரைச்சதை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது கத்திரிக்காய் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி தண்ணி இருக்குது, இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனிமேல் நீங்கள் பிரியாணி செய்யும்போது இது மாதிரி
கிரேவி செய்யுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி சூப்பராக இருக்கும். இது வேகட்டும், வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அந்த கிரேவி ரெடி. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் அந்த கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.